Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது எள் வேர்க்கடலை உருண்டை. இது வந்து ரொம்ப ஹெல்தியானது. அதாவது கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு. மூட்டு வலி வராம தடுக்கிறதுக்கு வந்து நம்ம எள் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். நம்ம 1/2 கிலோ எள் எடுத்தனா நான் வந்து இன்னைக்கு கருப்பட்டி வந்து 250 grams, வெல்லம் 250 grams எடுத்து செஞ்சிருக்கிறேன். இது கூட நம்ம வேர்க்கடலை, பொட்டுக்கடலை ரெண்டும் சேர்த்து நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எள் 500 grams எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து 250 grams அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். 150 grams பொட்டுக்கடலை. இது கூட நம்ம 250 grams கருப்பட்டி, 250 grams வெல்லம். வெல்லம் வந்து நம்ம பாகு காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வறுக்கணும். பொட்டுக்கடையில் நீங்கள் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வறுத்தாலே போதும். இது வந்து பச்சை வேர்க்கடலை, அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் நம்ம எள்ளையும் வறுத்துக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் நம்ம சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கலாம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 5 minutes ஆகும். வேர்க்கடலையை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தோல் வந்து நல்லா உறிஞ்சி வர அளவுக்கு தான். ஆனால் நம்ம எள்ளுருண்டை செய்கிறப்ப என்னென்னா வேர்க்கடலை தோலோடு போட்டுக்கலாம். ஏன்னா தோல்லையும் நிறையா ஃபைபர் இருக்குது, அதே மாதிரி சத்தும் இருக்குது. நம்ம அதனால் தோலை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தோலையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ நம்ம இதையே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்துட்டோம். இதை வந்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம எள், இது வந்து கொஞ்சம் நல்லா வெடிக்கணும். இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டே இருக்கிறோம். நல்லா அப்படியே லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ போதுமான அளவு நல்லா வறுத்துட்டோம். இது வந்து குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெடிக்காமல் இருக்குது. கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணோன்னா கட்டாயம் வந்து வெடிக்கும். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் 1/2 kg இருக்கிறதுனால இது வந்து வெடிக்கலை. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தனித்தனியாக நம்ம அரைச்சி ஒன்று சேர்த்தணும். நம்ம ஒரு அகலமான பிளேட்டில் போட்டோம். இதை வந்து ஆற வச்சுக்கலாம். சூடு நல்லா இருக்குது. ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பொட்டுக்கடலையை, அதாவது இதனோட சூடே போதும், நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக அப்படியே சூடு பண்ணிக்கலாம். அதாவது எந்த பேனில் நம்ம வேர்க்கடலை வந்து வறுக்கிறோமோ அதே பேனில் ஆஃப் பண்ணிவிட்டு அதனோட சூடே நம்மளுக்கு போதும். ஏன்னா வேர்க்கடலை எள் இந்த ரெண்டுலேயுமே வந்து எண்ணெய் இருக்குது. அதாவது வேர்க்கடலையும் அந்த எண்ணெய் இருக்குது, எள்ளுலேயும் எண்ணெய் இருக்கிறதுனால அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பொட்டுக்கடலை போடுறோம். உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப ஆயிலி ஆகிடும். இதுக்கு வந்து நெய்யோ எதுவுமே தேவை கிடையாது. அதுலேயே வந்து ஆயில் இருக்குது. வேணால் உங்களுக்கு ஏலக்காய் தூள் வேணால் நம்ம போட்டுக்கலாம். நம்ம கருப்பட்டியை தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ தான் நம்ம வந்து காய்ச்ச போகிறோம். ஏன்னா இது உடைக்கிறது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால தண்ணி ஊற்றி வச்சாச்சு. சீக்கிரமாக வந்து அதாவது ஆன் பண்ணதுக்கப்புறம் நல்லா டிசால்வ் ஆகிடும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கருப்பட்டி 250 grams, வெல்லம் 250 grams. இது ரெண்டும் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வடிச்சுக்கலாம். நம்ம வேர்க்கடலையை அரைச்சிக்கலாம். நம்ம வேர்க்கடலையை அரைச்சிட்டோம். அடுத்து நம்ம பொட்டுக்கடலையும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் அரைச்சிட்டோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எள்ளை அரைச்சிக்கலாம். எள்ளு நம்ம அரைச்சிட்டோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா நல்ல ஈரத்தன்மை இருக்கும். அதாவது எள்ளெண்ணெய் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதாவது 1/2 கிலோ நம்ம எள்ளை எடுத்துருக்குறோம். 1/2 கிலோ வெல்லம், கருப்பட்டி ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கூட நம்ம 250 grams அளவுக்கு வேர்க்கடலை, 100 grams பொட்டுக்கடலை. இந்த அளவில் வந்து எள்ளுருண்டை வந்து செஞ்சு பாருங்கள். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாகு ஊற்றிக்கலாம். அதாவது எள்ளுலேயும் வேர்க்கடலையிலையும் எண்ணெய் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது பாகு காய்ச்சி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வடிச்சிட்டு அப்படியே ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அப்படியே வந்து இழுத்துக்கும். நம்ம திருப்பியும் பாகு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கருப்பட்டி வெல்லம் கலந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மீதியாகிருக்கு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம்.
இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகணுன்னு என்ன ஆகுனா கெட்டியாகும். நெய் வந்து தொட்டு நம்ம அப்படியே பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிக்கலாம். சத்தான எள் வேர்க்கடலை உருண்டை ரெடி. எள் வேர்க்கடலை உருண்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அரணறிந்த வெஃகா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்தாங்கே திரு. பிறர் பொருளை விரும்பாமல் வாழும் அறிவுடையோரின் இல்லத்திற்கு திருமகள் வந்து நிலையாக தங்குவாள்.